வெல்கம் டு மை சேனல். அதில் நம்ம சாப்டர் அதாவது சிபிஎஸ்சி 10th மேக்ஸ் சிம்பிளி மேத்தமெட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1ல் ரியல் நம்பர்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் 6 and 20 பை த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நீங்கள் ஸ்மாலர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? 6க்கும் 20க்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல, எல்சிஎம்னா என்னென்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லலாம். ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? அப்போ ஆனால் ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துகிறோம். இப்போ ஹெச்சிசிஎஃப்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும், 20க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதில் காமனாக பொதுவாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஹெச்சிசிஎஃபாக எடுத்துக்கணும். அதாவது ஸ்மாலஸ்ட் பவர், ஆனால் ஹையஸ்ட் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மாலஸ்ட் பவர் தான் ஹெச்சிசிஎஃபாக எடுத்துக்கணும். எல்சிஎம்னா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 6க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னது? ஃபஸ்ட்டு 2வால் டிவைட் பண்ணணும், அடுத்து 3, அடுத்து 5, அது மாதிரி பண்ணணும். மேக்ஸிமம் எப்படி தான் எடுத்துக்கணும்? 2 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 6 எடுத்துக்கலாம். 6ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன ஆகும்? நமக்கு 2வால் பண்ணுறோமா? 2வால் பண்ண என்ன ஆகும்? 3 வருமா? நெக்ஸ்ட்டு 1 வர வரைக்கும் பண்ணணும். 3யா? இப்போ 1 வந்துடும். ஓகேவாப்பா? அடுத்து நெக்ஸ்ட்டு 20க்கு பண்ணால் என்ன வரும் நமக்கு? 20க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னது? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். இப்போ 20க்கு பார்க்கலாம். 20க்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் 2வா? 2வால் பண்ண என்ன ஆகும் நமக்கு? 1 0வா? 1 0. அடுத்து என்ன பண்ணலாம்? அதே 2வால் பண்ணலாமா? 2வால் பண்ண என்ன வரும்? 5 வருமா? அடுத்து நெக்ஸ்ட்டு 5ஐ 5ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? 5ஐ 5ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ இங்கே 5 போட்டால் என்ன வரும் நமக்கு? 1 வரும். ஓகேவா? இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதலாம். இப்போ 6க்கு என்ன வருது நமக்கு? 6க்கு 2 × 3. ஓகேவா? 20க்கு என்ன வருது நமக்கு? 20க்கு 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. அப்போ 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம், × 5. ஓகேவா? இப்போ எது இதில் இல்லையோ வேணால் உங்களுக்கு தெரியறதாக எழுதிக்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஆனால் இங்கே 3 இல்லை. அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம? 3 பவர் 0ன்னு எழுதிக்கலாம். எனிதிங் பவர் 0 என்னது? எதோட இப்போ 0 ஒரு வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 1 நம்ம எழுதிக்கலாம். ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது. அடுத்து இங்கே என்ன இல்லை? இங்கே 5 இருக்கா? 5 இல்லைன்னா 5 பவர் 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இது போடாமலும் போடலாம். 5 பவர் 0 3 0 நம்ம எழுதாமலும் நீங்கள் சம் போடலாம். இருந்தாலும் ஒரு சம் எக்ஸாம்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னால் நம்ம என்ன பண்ணோம்? இதில் என்ன லீஸ்ட் பவர் இருக்கோ அதை எடுத்துக்கணும். ப்ளஸ்ட்டாக ரைட்டாக என்ன எடுத்துக்கணும்? ஹெச்சிசிஎஃப்னா என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மால் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் பவர். இதில் என்ன ஸ்மாலஸ்ட் பவர் 6க்கும் 20க்கும் இருக்கோ, காமனாக பொதுவாக இருக்கோ, அதுதான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? 2 பவர் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ 2ல் என்னது ஸ்மாலஸ்ட்டு? இந்த 2 தானே. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 2 எழுதிக்கலாம். ஓகேவா? 2 எழுதிக்கலாம். இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணது இப்படி எழுதுனா என்ன? ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி தான் நம்ம ஹெச்சிசிஎஃப் எழுதணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 5 இருந்ததுன்னா என்ன? அதோட பவர் என்ன? 1ன்னு அர்த்தம். அடுத்து என்னது? 5 பவர் 0. நம்ம ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ண போகிறோம்? ஸ்மாலஸ்ட் பவர் தான் எடுக்க போகிறோம். அப்போ 5 பவர் 1 5 பவர் 0. அப்போ எது ஸ்மாலஸ்ட்டு? இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. இது சும்மா நம்ம எழுதலாம், இது போடாமலும் நீங்கள் சம் போட்டுக்கலாம். 5 பவர் 0 எடுக்கலாம். அடுத்து இங்கே 3 இருக்குது, இங்கே 3 பவர் 0. இப்போ 3 பவர் 1 3 பவர் 0. எது ஸ்மாலஸ்ட் பவர்? 3 பவர் 0 தான். ஓகேவா? இப்போ என்ன எழுதிக்கலாங்க? 3 பவர் 0. ஓகேவா? இப்போ 3 பவர் 0னா அதோட மதிப்பு என்னது? 1 தான். அப்போ இது ரெண்டு என்ன? 1 × 1 1 தான் வரப்போகுது. 1 × 2 என்ன வரப்போகுது நமக்கு? 2. ஓகேவா? அப்போ ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு என்னது நமக்கு? 2. ஓகேவா? அடுத்து எல்சிஎம். எல்சிஎம்னா என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர், அதாவது
ரெண்டுத்துக்கும் ஹையஸ்ட்டு காமன் ப்ரைம் ஃபேக்டர், ஹையஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும். HCFனா லீஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும், ஸ்மாலஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ LCM எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது? 2 பவர் ஸ்கொயர்டாக, இங்கே 2. எது நமக்கு பவர் அதிகம்? இங்கே 2 ஸ்கொயர் இருக்கா, இங்கே 2 இருக்குது. அப்போ எது அதிகம்? இதானே. அப்போ 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 2 பவர் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்தது என்ன இருக்குது நமக்கு? 3 பவர் 0 3 1. இப்போ எது ஹையஸ்ட்டு காமன்? இதானே. அப்போ இன்ட்டு 3 எடுத்துக்கலாம். ஒன்று பவர் போட வேண்டாம், உங்களுக்கு எழுதுறது தெரியறதாங்க போட்டு காமிக்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5 இருக்கா, 5 பவர் 1 5 பவர் 0. எது ஹையஸ்ட் பவர்? இதுதான் நமக்கு. இப்போ இன்ட்டு என்ன எழுதிக்கலாம்? 5 எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ 2 ஸ்கொயர்னா என்ன மீனிங்? 2 ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்னது? 4. அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 5. 4 இன்ட்டு 3 12. 12 இன்ட்டு 5 வரும் 60 வரும். ஓகேவாப்பா? அப்போ LCM ஈக்குவல் டு என்னது? 60. ஓகேவா? அதில் பாருங்கள். Find LCM and HCF 6 and 20 by the prime factorization method. ஆல்ரெடி நீங்கள் ஸ்மாலஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக என்னது? நம்ம அது அந்த கொடுத்துருக்க கிவன் நம்பரை நம்ம ப்ரைம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 3 5 உங்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணணும்? நமக்கு எண்டு வித் 0 அல்லது என்னது நமக்கு ஈவன் நம்பர் அதெல்லாம் வந்தாவே ஃபஸ்ட்டு என்ன வரும்? நம்பர் 2ஆல் தான் டிவைட் பண்ணுறாப்புல இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு ஈவன் ப்ரைம் நம்பரால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ரைட்டாக? இப்போ 6 எடுத்துக்கிறோம். 6 என்ன பண்ணலாம்? 2 தானே ப்ரைம் நம்பர், அதை எடுத்து எழுதணும். டிவைட் பண்ண நான் ஒரு 3 டைம்ஸ் வருமா? 3 எதால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 3னா 1 டைம்ஸ் வரும். அடுத்து 20 எடுத்துட்டோம்னா ஸ்மாலஸ்ட்டு ப்ரைம் என்னது? 2வா? இப்போ 2 வந்து 20 வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்னது? 1 0. ஓகேவா? தெரியுதாப்பா? சரி, ஓகே. இது வந்து 10 தான். 1 0. அது வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 5 வரும் நமக்கு. ஓகேவா? இப்போ 5 எதால் டிவைட் பண்ணலாம்? 5ஆல் தான் பண்ணணும். 1 வந்துச்சு. இப்போ எடுத்து எழுதுங்க. 6 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு 20 வந்து எப்படி எழுதலாம்? இங்கே என்ன இருக்கோ அதை எழுத வேண்டியதான். 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 எழுதலாம். ஓகேவா? டூ இன்ட்டு 3 எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கிறதுனால 2 ஸ்கொயர்னு போட்டு இன்ட்டு 5 எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன இல்லையோ அதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? பவர் 0வாக எடுத்திருக்கேன். இங்கே என்ன இல்லை? 5 இல்லை, 2 இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 5 இல்லாத 5 பவர் 0 எழுதியிருக்கேன். இங்கே 20க்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது, 3 இல்லை, 3 பவர் 0ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ 3 பவர் 0னாலும் என்ன நமக்கு வேல்யூ ஒன்று மாறப்பில்லை. எனிதிங் பவர் 0 1. ஓகேவா? இப்போ HCF என்னென்னா மீனிங்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்மாலஸ்ட் பவர் ப்ரைம் ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன தான் எடுத்துக்கணும்? நம்ம 2 தான் எடுத்துக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 பவர் 0. அப்போ 3 பவர் 0 எடுத்துக்கணும். இங்கே 5 இருக்குது, 5 பவர் 0. அப்போ 5 பவர் 0. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 எழுதணும், 5 எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எனிதிங் பவர் 0 1 தானே. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? நமக்கு 1ஆக தான் இருக்கும். அதாவது ஒன்றும் வேல்யூ மாறப்போதில்லை. இப்போ 2 இன்ட்டு 1 என்ன வருது? 2. அப்போ HCF equal to 2. அடுத்து LCMனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் என்னது? ஈச் நம்பர். ஓகேவா? ஈச் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 2 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எது ஹையஸ்ட்டு பவராக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இங்கே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? 2 பவர் 2 இருக்குது, இங்கே 2 பவர் 1 இருக்கா? இப்போ ஹையஸ்ட்டு பவர் என்னது? 2 பவர் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது? 3 பவர் 0 3 பவர். இது ஹையஸ்ட் என்னது? 3 பவர் 1 3 எழுதியிருக்கேன். இங்கே 5 பவர் 1 5 பவர் 0வா? அப்போ எது ஹையஸ்ட்டு? 5 தான் எழுதியிருக்கேன். 4 இன்ட்டு 3 12 வருமா? 12 இன்ட்டு 5 60. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். see you next வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். see you.